ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 12ஆம் தேதி வரக்கூடிய மகாபரணி நாள்ல இந்த இலை மீது நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களையும் பாவங்களையும் போக்கி உங்க தலையெழுத்தையே மாற்றும். அது என்ன தீபம், அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த மகாலயபட்ச நாட்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் 8ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் மகாலயபட்ச நாட்கள். இந்த 15 நாட்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திர வழிபாடு தான் மகாபரணி வழிபாடு. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யம தர்மனுடைய நட்சத்திரம். மகாலயபட்சம் 15 நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல வரக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு செய்யறது மூலயமா நம்ம குடும்பத்துல பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த பரணி தீப வழிபாடு நமக்கு வழிவகுக்கும். இந்த மகாபரணி தீபம் எந்த நாள்ல எந்த நேரத்துல வருது, தீபத்தை எப்படி ஏத்தலாம், இந்த நாள்ல என்ன மாதிரி தானங்கள் செய்தா என்ன மாதிரி பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மகாலயபட்சம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:09 இந்த பரணி நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் நீடிக்குது. இந்த வழிபாட்டை மாலை நேரத்தை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வியாழக்கிழமை மாலை, அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:09 மேலா பண்ணலாம். அப்படி அதை தவற விட்டவங்க செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கூட இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கலாம். காரணம், செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் நமக்கு இந்த மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. மகாலயபட்ச காலத்துல இந்த 15 நாட்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் மகாபரணி. அப்படி ஒருவேளை இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை தான். அதாவது செம்பருத்தி இலை. அது எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்லை. குறைந்தது ஒரு 3 எண்ணிக்கையிலேருந்து அதிகபட்சம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த செம்பருத்தி இலைய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம். குறிப்பா இந்த செம்பருத்தி இலையை நம்ம ஏத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை நம்ம கணக்குல எடுக்கும் போது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 12ஆம் தேதி நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாள். யம பயம் நீங்கணும், வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும், இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த எல்லா விதமான தடைகளும் விலகணும்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கலாம். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகையோடு வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப விசேஷம். மாலை 4 மணிக்கு மேலதான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை காலை நேரங்கள்ல தாராளமா இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கலாம். முருகன் வழிபாடும் சேர்ந்து செய்யலாம். சின்னதா ஒரு தட்டுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலைகளை பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல ஒரு தீபத்தை ஏத்தணும். மாலை நேரத்துல ஏற்றுற மாதிரி இருந்தா வியாழக்கிழமை மாலை 6:10 மணிக்கு மேல உங்க வீட்டோட நிலைவாசல்ல தட்டு வைத்து அதுல அகல்விளக்கு வைத்து அந்த அகல்விளக்க செம்பருத்தி இலைகள் பரப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு மேல வச்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். ஒரு நிமிஷம் உங்க முன்னோர்களை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களோட எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை இந்த தீபத்தை வீட்டோட நிலைவாசல்ல ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க தாராளமா வீட்டுக்கு உட்புறம் பூஜை அறையில கூட ஏத்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த தீபத்தை உங்க வீட்டோட நிலைவாசல்லையோ இல்ல வீட்லயோ ஏற்றத்துக்கு விருப்பம் இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு, சிவன் கோவிலா இருந்தா இன்னும் விசேஷம், அந்த கோவில்ல கூட செம்பருத்தி இலைகள் மீது தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதுலயும் தப்பும் கிடையாது. இந்த பரணி தீபத்தை ஏத்துறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும், யம பயம் நீங்கும், விபத்துக்கள் நடக்காது, வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் பிரச்சனை இது எல்லாமே தீரும். உங்களுடைய வீட்டில் சின்ன வயசுல யாராவது இறந்திருந்தா கூட அவங்க நினைச்சோட தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அவங்களோட வாழ்த்து உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இது மூலயமா குடும்பத்தினுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அன்றைய தினம் செய்ய வேண்டிய தானம் ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். யாராவது பசியோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. வஸ்திர தானம், பருப்பு வகைகள், அரிசி இது எல்லாத்தையும் தானமா கொடுக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த அகல்விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த செம்பருத்தி இலைகளை தண்ணீரை விட்டாலும் சரி, இல்ல பக்கத்துல செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டாலும் சரி. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும்.
இது மூலயமா நமக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த தெரிந்தோ தெரியாமலோ நம்மளை பாதிச்சுட்டு இருந்த எல்லா கெடுதல்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு மேல எப்ப வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். வியாழக்கிழமை ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்குள்ள ஏத்திருங்க. 10:12 ராகு காலம் அதை மட்டும் தவிர்த்துடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.